Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. தாவேகா தலைவர் விஜயனுடைய சைதாப்பேட்டை பிரச்சாரம் அந்த பயணம் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்கிற முக்கிய தகவல் வெளியாகி இருக்குது. ஏற்கனவே அவர் இன்றைய தினம் வில்லிவாக்கம், தியாகராய நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட இருந்தார். அதுவும் ரத்து செய்யப்பட்டது. அவர்கள் கேட்ட அந்த நேரம் ஒதுக்கப்படலை. இது போன்ற நிறைய காரணங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த நிலையில் அவர் நாளை தினம் சைதாப்பேட்டையில் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். அதற்கான அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் இப்போ 1 மணி நேரம் மட்டுமே, அதே விஷயம்தான், அந்த 1 மணி நேரம் மட்டும்தான் அவங்களுக்கான அனுமதி அப்படிங்கிறதுனாலேயே இந்த பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தாவேகா தலைவர் விஜயனுடைய சைதாப்பேட்டை பிரச்சார பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்கிற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்போம். சாலமன், இப்போ வில்லிவாக்கம், தியாகராய நகர் உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் இந்த பிரச்சாரத்துக்கு 1 மணி நேரம் தான் அந்த அனுமதி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. அதையே அவங்க காரணம் காட்டியிருந்தாங்க இந்த பிரச்சாரம் ரத்து அப்படிங்கிறதுக்கு. இப்போ சைதாப்பேட்டையிலையுமே பிரச்சாரம் ரத்து அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்குது. இதனுடைய முழு பின்னணி என்ன? தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் நாளை சைதாப்பேட்டை தொகுதி உட்பட்ட அரங்கநாதன் சப்வேல பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக அனுமதி கடிதமானது தேர்தல் அலுவலர்ல கொடுக்கப்பட்டது. இது தொடர்பாக தடையில்லா சான்றிதழை காவல்துறையினர் தான் வழங்க வேண்டும். அவர்களும் அந்த பகுதியில ஆய்வு செய்து மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தற்போது அந்த சைதாப்பேட்டை தொகுதி பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தாவேகா சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த கடிதத்துல பல்வேறு தகவல்களும் குறிப்பிட்டு கடிதமானது இந்த தேர்தல் அலுவலரிடம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அரங்கநாதன் சுரங்கப்பாதையில அருகே தான் பிரச்சாரம் தாவேகா தலைவர் மேற்கொள்ள இருந்ததாகவும், குறிப்பாக காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரையில தாவேகா தலைவர் விஜய் அந்த வாகனத்துல நின்றவாறு வாகன ஒலிபெருக்கி மற்றும் கூடுதலாக 5 ஒலிபெருக்கிகள் இந்த பயன்படுத்தி தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட நபர்கள் கூடுவார்கள் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில தற்போது 1 மணி நேரத்திற்கு மட்டுமே அவரது பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என காவல்துறை சார்பில் அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே இன்று வில்லிவாக்கம் மற்றும் டி நகர்ல மேற்கொள்ள வேண்டிய பிரச்சாரமும் 1 மணி நேரத்திற்குள்ள முடிக்க வேண்டும் என்ற காலகட்டாயம் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த நிலையில அந்த பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நாளை சைதாப்பேட்டை தொகுதியில தாவேகா தலைவர் விஜய் மேற்கொள்ள இருந்த பிரச்சாரமும் இதனாலே ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால உடனடியாக தாவேகாவினர் தேர்தல் ஆணையத்திற்கு சென்று இது குறித்து முறையிட இருப்பதாகவும், இந்த 1 மணி நேரத்திற்கு மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கும் போது தனக்கும் கொடுக்க வேண்டும் என்ற முறையிட்டு அவர்கள் மனு கொடுக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தாவேகா தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.